Next topic, causes for balance of payment disequilibrium. What are the causes? Cyclical fluctuation, structural changes, development expenditure, and more, etc. causes. We have to discuss one by one elaborately. The following are the major causes producing disequilibrium in the balance of payment of a country. First cause, cyclical fluctuations. Cyclical disequilibrium in different countries is caused by their cyclical fluctuations, ஏற்ற இறக்கம் சொல்லுவோம் இல்லையா அது, and their phases and magnitude. World trade shrinks during depression. அந்த ட்ரேட் சைக்கிள் படிச்சிருக்கு இல்லையா, டிப்ரெஷன், ரெக்கவரி, பூம், ரெசஷன் சொல்லி படிச்சிருக்கு இல்லையா. டெப்ரெஷன் பீரியடில் பார்த்தோம் வேர்ல்டு ட்ரேட் ஸ்ட்ரிங்ஸ்னு ரொம்ப கம்மியாக மோசமாக இருக்கும். வைல் ட்ரேட் ஃப்ளோரிஸ் ரொம்ப செழிப்பாக எப்போ இருக்குன்னு பார்த்தோன்னா டியூரிங் ப்ராஸ்பரிட்டி அந்த பூம் அந்த பீரியடில். திஸ் இஸ் வாட் சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்ஈக்லிபிரியம். அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்னால் ஒரு எக்கானமி ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொன்னா மாறுது. எப்படின்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து இண்டஸ்ட்ரி, ட்ரேட், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகுது. ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம் இஸ் காஸ்ட் பை த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் brought by huge development and investment programs in developing economies. எந்த ஒரு டெவலப்பிங் எக்கானமி அதில் என்ன செய்ய வேண்டிய அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், டேம், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரிலாம் நிறைய தேவைப்படும். Such economies, when the economy, developing economies may have high propensity to import for want of capital for rapid industrialization, while export may not be boosted up to the extent. அவங்க இம்போர்ட் நிறையா பண்ண முடியுமோ இல்லையே அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் இருக்காது. அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். டெவலப்மெண்ட் டிஸ்இக்லிபிரியம் இஸ் காஸ்ட் பை rapid economic development which results in income and price effects. The less developed countries in the early stage of development are not self-sufficient. ஒரு வாழ்ந்து வர நாடு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களால ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியாது செல்ஃபாக. ஸோ தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் டெவலப்டு கண்ட்ரிஸ். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களோட இன்கம், சேவிங்ஸ் எல்லாத்தையுமே செலவு செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தே டிபெண்ட் அப்பான் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஃபார் இம்போர்ட் ஆஃப் கமாடிட்டிஸ், கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி. எந்த கண்ட்ரி? டெவலப்பிங் கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியை இனிஷியல் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கணும். தென் எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் இஸ் லோ அண்ட் இம்போர்ட் இன்டென்சிட்டி இஸ் ஹை. ஸோ த லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் சஃபர் ஃப்ரம் அட்வர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம். Then next cause, consumerism. Balance of payment position of a country is adversely affected by huge increase in consumption. Luxury goods, அந்த மாதிரி குட்ஸோட கன்சம்ஷன் வந்து டெய்லி என்ன ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த மாதிரி லக்ஸுரி குட்ஸ்க்கான இம்போர்ட் எதை டிக்ரீஸ் ஆக்கிடுதுன்னா கெப்பாசிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. This is also the cause of balance of payment disequilibrium. And demonstration effect. ரீசெண்டாக நம்மெல்லாம் என்ன ஆகிட்டோம், ஃபாரின் கண்ட்ரிஸ் அவங்க வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு மாறிட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்டின் பேர். டெஃபிசிட் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இஸ் ஆல்சோ காஸ்டு பை டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள் இன் UDCs, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், டு இமிட்டேட் வெஸ்டர்ன் ஸ்டைல்டு குட்ஸ். இது என்ன கொண்டு வரும்? திஸ் வில் ரைஸ் த ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட். அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க யூஸ் பண்ணுற குட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். திஸ் அஃபெக்ட் அ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். திஸ் இஸ் அ குட் ஃபார் த டெவலப்டு கண்ட்ரிஸ். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் எல்லாம் நாம் வாங்கிறோம் இல்லையா, அதனால் அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது. யாருக்கு? டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு. இதுவுமே டிஸ்இக்லிபிரியம். அடுத்து பாரோயிங்ஸ். The international borrowing and investment may cause a deficit in the balance of payments. When the international borrowing is heavy,
A country's balance of payment will be adverse since it repay loan with interest. திரும்ப கட்டுறான்னு சொல்லிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன செய்வாங்கன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு அதிகமாக கடன் கொடுப்பாங்க. பட் வி ஹாவ் டு பே வித் இன்ட்ரெஸ்ட். அப்படி இன்ட்ரெஸ்டோட பே பண்ணும்போது நம்மளோட பணம் அதிகமாக எங்கன்னு போயிடும், அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். திஸ் இஸ் ஆல்சோ டிஸ்இக்லிபிரியம். சர்வீசிங் ஆஃப் டெப்ட் இஸ் அ ஹியூஜ் பர்டன். யாருக்குன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு லைக் இந்தியா. தட் இஸ் வை த அண்டர்டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆர் ஃபோர்ஸ் டு பாரோ மோர். டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸை குறி வச்சு என்ன செய்கிறாங்க, அதிகமாக பாரோ பண்ணுங்க, ஈஸியாக தரேன்னு சொல்லிட்டு தருவாங்க, ஆனால் அவங்கள அடிமையை வச்சுக்குவாங்க. தென் டெக்னாலஜிக்கல் பேக்வேர்ட்னஸ். டியூ டு டெக்னாலஜிக்கல் பேக்வேர்ட்னஸ் த பீப்புள் யாருன்னா இந்தியன்ஸ்னு வச்சுக்கிறாங்க ஆர் அன்ஏபிள் டு யூஸ் த எனர்ஜி தட் இஸ் சோலார் அவைலபிள் வித். இந்தியாவில் சோலார் எனர்ஜி அதிகமாக இருக்குல்லையா, ஆனால் நம்ம என்ன செய்ய முடியல, டெக்னாலஜி அந்த அளவுக்கு இல்லைன்றனால அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ ஸ்டில் வி ஆர் டிபெண்டிங் ஆன் ஃபாரின் கண்ட்ரீஸ் ஃபார் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். சரி, இந்த சோலார் எனர்ஜி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாதனால as a result they import huge petroleum products from foreign countries, increasing trade deficit. ட்ரேட் டெஃபிசிட் பற்றாக்குறை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இந்த சிச்சுவேஷன். அடுத்து குளோபல் பொலிட்டிக்ஸ், அது எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, த ரிச் கண்ட்ரிஸ் எக்ஸாம்பிள் USA need to sell their weapons to promote their economy and generate employment. ரீசெண்டாக கூட நிறைய ஏரோப்ளைன் ஜெட்டெல்லாம் இதில் வாங்கியிருந்தோம் எனக்கு மிலிட்ரிக்கு. ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி USA ரஷ்யா இவங்ககிட்ட இருந்தாலும் நிறைய டேங்க்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் அவங்க டெவலப்டு கண்ட்ரி. அவங்க இந்த மாதிரி நம்ம இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சைனா வாரை யூஸ் பண்ணி நிறைய நாமளும் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அதனால தான் இப்போ மோடி என்ன பண்ணியிருக்காங்க, மேக் இன் இந்தியா, இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஹென்ஸ் வார்ஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ் எக்ஸாம்பிள் ஈரான் அண்ட் ஈராக், பாகிஸ்தான் அண்ட் இந்தியா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டிமுலேட்டட் தூண்டப்படுறாங்க. In order to win the wars, the poor countries are forced to buy the weapons from weapon-rich countries, using their export earnings and creating trade deficit. Thus, underdeveloped countries are trapped forever. வேறு வழியே இல்லாமல் நாமளும் என்ன பண்ணிடுறோம், அந்த டிஸ்இக்லிபிரியத்தில் போய் சேர வேண்டியிருக்கு. ஓகே, இந்த மாதிரி டிஸ்இக்லிபிரியம் அப்படியே விட்டுறலாமா? We have to correct it, isn't it? For that, there are some measures to correct balance of payment disequilibrium. What are the measures? Depreciation, devaluation, import control, export promotion, exchange controls, production of import substitutes, monetary policy, capital import. All these recommended for to correct balance of payment disequilibrium measures. There are a number of measures available for correcting the balance of payment disequilibrium. They are divided into two broad groups, namely automatic corrections and deliberate measures. Automatic measures la pathana monetary measures, monetary contraction or expansion, devaluation or revaluation, exchange control. டெலிபரேட் மெஷர்ஸில் பார்த்தோன்னா மிசலானியஸ் மெஷர்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபாரின் லோன்ஸ், இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், டூரிசம் டெவலப்மெண்ட், இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபாரின் ரெமிட்டன்சஸ் ரீபேமெண்ட்டு, இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் ட்ரேட் மெஷர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன்ஸ் லைக் அபாலிஷன் ஆர் ரிடக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ், எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ், எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ். சப்சிடிஸ்னால் சலுகைகள் கொடுக்குறது, இன்சென்டிவ்ஸ்னால் ஊக்கப்படுத்துறது, தூண்டுறதுக்கான ஊக்கம் கொடுக்கறது. அண்ட் இம்போர்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டிஸ், இம்போர்ட் கோட்டா, இம்போர்ட் ப்ராஹிபிஷனை ஸ்டாப் பண்ணுறது, தடை பண்ணுறது, ப்ராஹிபிட். ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் லைக் டிமாண்ட் சப்ளைலாம் இருக்கு இல்லையா, அது ஃப்ரீயாக ப்ளே பண்ண விட்டோன்னா டிஸ்இக்லிபிரியம் என்னவா மாறிடும்னா ஈக்லிபிரியமாக மாறிடும்.
ஈக்குலிபிரியம் will be automatically restored in course of time. கொஞ்ச காலத்தில் அதுவே அந்த டிஸ்ஈக்குலிபிரியம் என்னவா மாறிடும், ஈக்குலிபிரியம். Under the free exchange rate system, the automatic adjustment of balance of payments can take place through what? அந்த எதெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரணும், ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட், இன்கம் அண்ட் கேபிட்டல் ஃப்ளோ, இந்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சுன்னா அங்கே என்ன வந்துடும், பேலன்ஸ் ஈக்குலிபிரியம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் டிஸ்ஈக்குலிபிரியம் பிகம் ஈக்குலிபிரியமாக மாறிடும். ஆட்டோமேட்டிக்கில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாரு. As a result of foreign exchange outflow from deficit country to surplus country, அப்போ அங்கே என்ன நடக்குன்னா fall in the money supply in deficit country. ஏன்னா அங்கே என்ன செய்யுது, அவுட்ஃப்ளோவில் சர்ப்ளஸ் கண்ட்ரிக்கு போகுது, அதனால் அங்கே மணி சப்ளை கம்மியாகிடுது. ஆனால் சர்ப்ளஸ் கண்ட்ரியில் என்னவாகும், இன்க்ரீஸ் இன் த மணி சப்ளை இன் சர்ப்ளஸ் கண்ட்ரி. This will result in rise in the price in the surplus country, which will encourage import and discourage exports. Fall in prices in the deficit country will encourage the export and discourage import, leading to restoration of balance of payment equilibrium. ரெண்டு கண்ட்ரிலையுமே ஆப்போசிட்டாக நடக்கிறதுனால அங்கே டிஸ்ஈக்குலிபிரியம் என்னவா மாறிடுது, ஈக்குலிபிரியமாக மாறுது த்ரூ ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபால் இன் த மணி சப்ளை. விலை குறையிறதுனாலையும் மணி சப்ளை கம்மியாகிறதுனாலையும் சர்ப்ளஸ் கண்ட்ரியில் இம்போர்ட் என்கரேஜ் ஆகும்போது இந்த டெஃபிசிட் கண்ட்ரியிலேருந்து என்ன செய்யும், எக்ஸ்போர்ட் அதிகமாக போகும். அதே மாதிரி சர்ப்ளஸ் கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் டிஸ்கரேஜ் ஆகும்போது இங்கே என்ன நடக்கும், அதெல்லாம் இங்கே இம்போர்ட்டாக மாறிடும். ஸோ ரெண்டு பேர் என்னவாயிருவாங்க, ஈக்குவல் ஆயிடுவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, த கான்ட்ராக்ஷன் ஆர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மணி சப்ளை ரிசல்ட்டிங் ஃப்ரம் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் deficit or surplus leads to what? A rise or fall in the interest rate. அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தால அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். A rise in interest rate in the deficit country will encourage investors to withdraw their fund from abroad and invest their home country. The opposite happens in the surplus country. இந்த டெஃபிசிட் கண்ட்ரியில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸை வந்து அந்த கண்ட்ரி என்கரேஜ் பண்ணி, ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணும்போது ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற அந்த சர்ப்ளஸ் கண்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானதுனால இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் அங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வித்ட்ரா பண்ணி கொண்டு வந்து ஹோம் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னவாகும், இந்த டெஃபிசிட் கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சர்ப்ளஸ் கண்ட்ரியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும்போது both the countries, deficit and surplus countries are become equal. Then ரெண்டு பேர் என்ன ஆயிடுவாங்க, ஈக்குலிபிரியம்க்கு வந்துடுவாங்க. Then income adjustment. A nation with payment surplus will experience rising income which will increase import and thereafter equilibrium is restored in balance of payment. சர்ப்ளஸ் கண்ட்ரியில் பேமெண்ட்ஸ் அதிகமாகும் போது அங்கே செய்யும் இன்கம் ஹை ஆகும், ரைஸ் ஆகும். அப்படி இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபாரின் குட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபாரின் குட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணும்போது அவங்களோட இன்கம் எல்லாம் என்ன செஞ்சிடும், அதர் கண்ட்ரிஸ் போகும்போது அங்கே என்ன ஆயிடுவாங்க, ஈக்குலிபிரியம் ரீஸ்டோர், மறுபடியும் கொஞ்சம் டிஸ்ஈக்குலிபிரியம் பிகம் ஈக்குலிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இது இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட்டால் டிஸ்ஈக்குலிபிரியம் ஈக்குலிபிரியமாக மாறும். அடுத்து கேபிட்டல் ஃப்ளோ. சேஞ்சஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் consequent to the balance of payment equilibrium will encourage capital flow from the surplus nation to deficit nation, helping restoration of a balance of payment equilibrium. சர்ப்ளஸ் நேஷனில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற அந்த கேபிட்டல் ஃப்ளோலாம்
டெஃபிசிட் நேஷனுக்கு ஹெல்ப் பண்ண அங்கே போகிறதுனால இப்போ ரெண்டு கண்ட்ரி என்னவாயிருவாங்க, ஈக்குவல் ஆயிடுவாங்க. இதில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில். திஸ் இஸ் வாட் கேபிட்டல் ஃப்ளோ will leads to or disequilibrium become equilibrium through capital flow from surplus country to deficit countries. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து இந்த கேபிட்டல் ஃப்ளோ மாறி ரெண்டு கண்ட்ரிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது டிஸ்ஈக்லிபிரியம் ஈக்லிபிரியமாக மாறிடும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன். நெக்ஸ்ட்டு டெலிபரேட் மெஷர்ஸ். The deliberate measures may be broadly grouped into monetary measures, trade measures and miscellaneous measures. அதில் ஃபஸ்ட்டு மானிட்ரி மெஷர்ஸ் பார்க்குறோம். மானிட்ரி கான்ட்ராக்ஷன், ஹை டொமஸ்டிக் ப்ரைஸ், உள்நாட்டில் வந்து விலை அதிகமாக விற்கும்போது இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹை இம்போர்ட் அண்ட் லோ எக்ஸ்போர்ட்ஸ். ஏன்னா விலை அதிகமாக இருக்கிற ஃபாரின்காரன் என்ன செய்ய மாட்டான், வாங்க மாட்டான். In order to control inflation, the Central Monetary Authority control credit. Inflation control பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன செய்யும், மானிட்ரி அத்தாரிட்டி கிரெடிட் கடன் கொடுக்குற அளவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி அதனால் என்ன நடக்கும், as a result the price come down and export increase. விலை அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்துச்சு, இப்போ விலை கம்மியானோடனே எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுது. This would help to correct adverse of balance of payment. However, இஃப் கிரெடிட் இஸ் கண்ட்ரோல், கடன் கொடுக்குற அளவு கண்ட்ரோல் ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாகும், டிக்ரீஸ் ஆயிரும், ப்ரொடக்ஷனும் கம் டவுன், தென் ப்ரைஸ் வில் இன்க்ரீஸ். திஸ் இஸ் த காஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். அங்கே அப்படி நடந்துச்சு, இங்கே என்ன ஆகுது, கன்ஃபியூஷன் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ இன் இந்தியா வென் இன் 2010. திஸ் இஸ் வாட் மானிட்டரி கான்ட்ராக்ஷன். பணத்தை குறைக்கிற விலையை குறைக்கிறனால இப்படி நடக்கும். அடுத்து டீவேல்யூவேஷன் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டீவேல்யூவேஷன் மீன்ஸ் டெலிபரேட் ரிடக்ஷன் ஆஃப் அஃபீஷியல் ரேட் அட் விச் த டொமஸ்டிக் கரன்சி ஹேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அனதர் கரன்சி. இந்தியன் ருப்பி கன்வெர்டட் இன்டு டாலர் இல்லையா, அதுதான். இன் அதர் வேர்ட்ஸ், டீவேல்யூவேஷன் ரெஃபர்ஸ் டு எ ரிடக்ஷன் இன் த எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் அ கரன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் கரன்சிஸ். For instance, instead of rupees 70 per unit of dollar, making 80 per unit of dollar. ஒரு டாலருக்கு 70 ரூபான்றதுக்கு பதிலாக ஒரு டாலருக்கு 80 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ கரன்சி என்ன செஞ்சிடறோம், டீவேல்யூவேட் பண்ணிடுறோம். அதனால் என்ன நடக்குன்னு பாரு. எப்போல்லாம் டீவேல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி டீவேல்யூவேட் பண்ணும்போது என்ன நடக்கும், a country with fundamental disequilibrium in the balance of payment may devalue its currency in order to stimulate its export and discourage import to correct the disequilibrium. Devaluate பண்ணும்போது என்ன ஆகுது, எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸு, இம்போர்ட் டிக்ரீஸ் ஆகும். Devaluation make export cheaper and import dearer. That means making Indian goods cheaper for foreigners and foreign goods costlier for Indians. அப்போ ஃபாரின் குட்ஸ் காஸ்ட்லியாக இருக்கும்போது நம்ம ஆளுங்க என்ன செய்ய மாட்டாங்க, இம்போர்ட்டை குறைச்சிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல். எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் யார் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் மீன்ஸ் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். கவர்மெண்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகி கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. It is a popular method employed to influence the balance of payment position of a country. Balance of payment position ஈக்குவலாக வச்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் இது வேலையை செய்வாங்க. அண்டர் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் த கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் பேங்க் அசியூம் டு கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸ். என்ன செய்வாங்கன்னா, இப்போ நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அந்த கரன்சியில் தான் நமக்கு அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கிடைக்கும். அந்த கரன்சியை ரிசர்வ் பேங்க்கில் வச்சுட்டு இந்தியன் ருப்பியை கன்வெர்ட் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி தான் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சேம் மெத்தட் தான். இப்போ it complete control over the foreign exchange reserves and earning of a country. The recipients of a foreign exchange, like exporters, are required to surrender foreign exchange to the government or central bank in exchange for what? Domestic currency. By virtue of the control over use of foreign exchange, the government can control import. Does it happen in India? நடந்துச்சா?
டூ மச் ஆஃப் இம்போர்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது would invite more and more smuggled goods. Smuggling of gold into Indian airports regularly happens as per the reports in the media. ரீசெண்டாக கூட சொப்னா சுரேஷ் கேரளாவில் 150 கோடி ரூபா அளவுக்கு கடத்தினான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் அதிகமாக ஸ்மக்லிங் நடக்கும். அடுத்து ட்ரேட் மெஷர்ஸ். Trade measures include measures to promote export and reduce import. என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். Exports may be encouraged by எதனால் எப்படிலாம் எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க பார், ரெடியூசிங் ஆர் அபாலிசிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ், அந்த வரிகளெல்லாம் குறைக்கிறது. அண்ட் ப்ரொவைடிங் எக்ஸ்போர்ட் சப்சிடி, சலுகைகள் கொடுக்கிறது. என்கரேஜிங் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் பை கிவிங் மானிட்டரி ஃபிசிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன்சென்டிவ்ஸ், ஊக்கத்தொகை கொடுக்கறது. இப்போல்லாம் அவங்கள எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அப்புறம் லோக்கல் பீப்புளும் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் என்னவாங்க, சஃபர் ஆவாங்க. இது ஒரு சைடு நடக்கும். அடுத்து இம்போர்ட் கண்ட்ரோல்ஸ். எப்படி இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இம்போசிங் ஆர் என்ஹான்சிங் இம்போர்ட் டியூட்டிஸ், அது ரிலேட்டடான வரிகள்லாம் போடுறது. ரெஸ்ட்ரிக்டிங் இம்போர்ட் த்ரூ இம்போர்ட் கோட்டாஸ், எந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணணுன்ற பங்கு இருக்கு இல்லையா, அது ஃபாலோ பண்ணுறது. licensing and even prohibiting altogether import of certain essential items, தேவையில்லாத பொருட்களோட இம்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. பட் திஸ் வுட் என்கரேஜ் ஸ்மக்லிங், அந்த மாதிரி குட்ஸை தான் ஸ்மக்லிங் கடத்தி கொண்டதற்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து மிசலனியஸ் மெஷர்ஸ். மிசலனியஸ்னால் அதர்ஸ் என்னன்னு பார்த்தேன்னா, in addition to the measures mentioned above, there are number of other measures that can help make the பேலன்ஸ் ஆஃப் பொசிஷன் மோர் ஃபேவரபிள். என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபாரின் லோன்ஸ், வெளிநாட்டு கடன் கொடுக்கறது. என்கரேஜிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹோம் கண்ட்ரி. டெவலப்மெண்ட் ஆஃப் டூரிசம், அட்ராக்ட் ஃபாரின் டூரிஸ்ட், நிறைய பேர் வருவாங்க. அண்ட் ப்ரொவைடிங் இன்சென்டிவ்ஸ் டு என்ஹான்ஸ் இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ். வெளிநாட்டில் நம்ம பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அந்த பேமெண்ட்ஸ், அந்த அவங்களோட அப்பா அம்மாக்களுக்கு அனுப்புகிற அந்த ஃபண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ், என்ன குட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி குட்ஸை இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வழின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இம்போர்ட் ட்ரேட் மெஷர்ஸ், அதெல்லாம் அந்த டிஸ்ஈக்லிபிரியம் வராமல் என்ன செஞ்சிடலான்னா ஈக்குவலிபிரியம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த மெஷர்ஸ் எல்லாம்.